1000 மிருகங்களோடு நின்றாலும் புலி தனித்து தெரியும். தனித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு அதான் புலி. அதான் புலி. பேரன்பிற்கின தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம். இன்றைக்கு காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த திமுகவும் திமுக பேச்சாளர்களும் தமிழ்நாட்டில் அவமானப்பட்டது இல்லாம, தமிழ்நாட்டில் செருப்படி வாங்கியது இல்லாம, இந்திய அளவுல மிகப்பெரிய ஒரு அவமானத்தை திமுக கட்சிக்கு மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுக்கும் தேடி கொடுத்துருக்காங்க. என்னடா நடந்துச்சு, என்ன எப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறீங்களா? நடந்ததை நீங்களே பாருங்க. What? Pranesh, are you the anchor or someone from the BJP is the anchor? Sir, You would have to leave. sir, it is. இப்போ தேசிய ஊடகங்கள்ல இந்தியா முழுக்க பார்க்கக்கூடிய ஒரு ஊடகத்துல ஒரு விவாதம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துக்கு யார் அனுப்பணும்? ஆக சிறந்த ஒரு அறிவாளி அனுப்பணும். நல்ல விவாத திறமை படைத்தவங்களா அனுப்பணும். எந்த இடத்திலும் கோபப்படாதவர்களா அனுப்பணும். மிக சரியான தர்க்கத்தை வைக்கக்கூடியவர்களா அனுப்பணும். ஆனா இந்த திமுக ஒரு அரமெண்டலை கூட்டு அந்த இடத்துக்கு அனுப்பியிருக்கு. பயங்கரமா அவர் இங்கிலீஷ் பேசுவாருங்க அப்படிங்கிற ஒற்றை காரணத்தினால அந்த அரமெண்டல் அங்க போயிட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் மானத்தையே வாங்கிட்டு வந்திருக்கு. அதை பார்த்தவனுக்கு என்ன நினைச்சிரும்? நல்லா பாருங்க. அங்க கேள்விகள் ரொம்ப நியாயமானது. அவங்க என்ன கேள்வி கேட்கிறாங்க? ஏம்பா, இப்போ பராசக்தின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த பராசக்தி படம் என்ன கருத்து பேசுது, அதனோட தியரி என்ன, யார் என்ன பேசுது அப்படின்னு கேட்கும்போது, அது இந்தி எதிர்ப்பு, மொழி பற்றி பேசுகிறது, இந்தி எதிர்ப்பை பேசுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே, நல்ல கருத்து தான். இந்தி எதிர்ப்புன்றது ஆகச்சிறந்த ஒரு கருத்து, மொழி பற்றுன்றது ஆகச்சிறந்த கருத்து. ஆனால் அதுல வில்லனாக வரக்கூடியது யார்? யாரை எதிர்த்து இந்த படம் வருகிறது? இந்த கருத்து யாரை எதிர்த்து பேசப்படுகிறது அப்படின்னு கேட்டா, அது காங்கிரஸை எதிர்த்து பேசப்படுகிறது. இப்போ இங்க கூட்டணியில இருப்பாங்க, காங்கிரஸும் நாங்களும் பிரியவே மாட்டாங்க, எங்களால பிரிக்கவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் படம் எடுக்கும் போது காங்கிரஸை விமர்சிச்சு எடுப்பாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? இது பைத்தியகாரத்தனமா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டு சிரிக்கிறாங்க. அவனுங்க சிரிக்கிறதுக்கு இவர் சிரிக்கிறாரு. ஐயோ, உண்மையில அதை பார்க்க சகிக்கல. அதை பார்க்குற குழந்தைங்களாம் மிரண்டுரும் போல. அந்த அளவுக்கு ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு வேலையை இந்த சரவணன் செய்திருக்காரு. அது திமுகவுடைய மானம் மட்டும் கிடையாது. அங்க என்ன நினைப்பான்? தமிழ்நாட்டிலேருந்து வரவன் போற அப்படி பைத்தியகாரனா இருப்பான் போல. அவனுக்கு தர்க்கம் பண்ண தெரியாது, அறிவு கிடையாது, அவன் இப்படித்தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற நெறியாளர் முத கொண்டு நினைப்பான். பார்க்கிற மக்கள் அத்தனை பேரும் இவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது போல, ஒரு விவாதத்தை எதிர்கொள்ள தெரியாது அப்படின்னு நினைப்பான். அந்த அளவிற்கு இங்க இருந்து அங்க போயிட்டு உட்காந்து தமிழ்நாட்டின் மானத்தை வாங்கி இருக்கிறது. இப்போ இந்த கேள்விகள் நியாயமானது. இப்போ சாதியை எதிர்ப்போம் அப்படின்வாங்க. ஆனால் சாதிய கட்சிகள் அனைத்தும் கூட்டணி வச்சுப்பாங்க. வேங்கவேல நடக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும், இங்க மேல்பாதியில் நடக்கிற பிரச்சனைகளாக இருக்கட்டும், சாதிய ஆணவ படுகொலைகளாக இருக்கட்டும், இது அனைத்தையும் நாங்க ஒடுக்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பாமக கட்ட ஒரு பக்கமும், விசிக கட்ட ஒரு பக்கமும் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. திமுகவுக்கு அது ஜெயிக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போகும். அதுதான் திமுக. காங்கிரஸ்காரனுக்கு சுத்தமா வெக்கம் கிடையாது. காங்கிரஸ்காரனுக்கு கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு சோரணம் எதுவுமே கிடையாது. அவனுக்கு என்னன்னா, எப்பா இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு ஒரு 10 சீட்டு கொடுத்தா போதும், 20 சீட்டு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக காலை பிடிச்சிட்டு இருக்கான். உங்களை எதிர்த்து தான் பராசக்தி படம் எடுக்கப்பட்டது, உங்களை எதிர்த்து தான் இந்த வேலை நடக்குது, உங்களை விமர்சிச்சு, இந்திரா காந்தியை விமர்சித்து இவ்வளவு பெரிய திரைப்படம் வருகிறது அப்படின்னா அதை இவனுங்க எதிர்க்கணும். எப்படி இந்த படம் வரலாம் அப்படின்னு சொல்லி. இப்ப தமிழ் தேசியத்துக்கு எதிராக, ஈழ தமிழர்களுக்கு எதிராக ஒரு படம் வருதுன்னா, அதிகாரத்திலே இல்லாத நாம் தமிழர் கட்சி அந்த படத்தை தடுத்து நிறுத்துங்க ஓட விடுது. அந்த படம் ஓடாத அளவுக்கு செய்யுது. எத்தனை காவல்துறைகளை நீங்க நிறுத்தினாலும், எவ்வளவு அதிகார வர்க்கங்களை நிறுத்தினாலும் அதை நாங்க தடுத்து நிறுத்துறோம். ஆனா அங்க அதிகாரத்துல கூட்டணியில இருந்துகிட்டு சொந்த கூட்டணி கட்சியே உங்களால தடுத்து நிறுத்த முடியல. நீங்க என்ன கட்சி? நீங்க மானங்கட்டத்தனமான வேலையாக இருக்கிறது. இது எல்லாத்த விட உச்சகட்டம் என்ன தெரியுங்களா? பிரசன்னா பேசுறாரு. ஒரு விவாத நிகழ்ச்சியில போய் உட்காந்துக்கிட்டு, தமிழக மக்கள் அனைவரும் பார்க்கக்கூடிய ஒரு விவாத நிகழ்ச்சியில உட்காந்துக்கிட்டு, தமிழ் மொழிக்காக, தமிழ் மொழி பற்றிற்காக கடந்த கால இந்திய எதிர்ப்பு போராட்டங்களை மக்கள் மனத்திலே விதைத்து ஒரு ஆகப்பெரும் புரட்சியை இன்பநிதி செய்திருக்கிறார் என்றார். எப்படி? ஆகப்பெரும் புரட்சியை இன்பநிதி செய்திருக்கிறார். அவர் அந்த படத்தை தயாரித்ததன் மூலமாக எப்படி பராசக்தி என்ற படத்தை
தயாரித்ததன் மூலமாக ஆக பெரும் புரட்சியாளராக மாறிவிட்டார் இன்பநிதி. ஓகே ஓகே படத்துல நடிச்சதுனால ஆக பெரும் புரட்சியாளராக மாறினார் உதயநிதி. அந்த வரிசையில இப்ப இன்பநிதியும் ஒரு புரட்சியாளராக மாறிட்டார். ஒரு தயாரிப்பாளருங்கிறதுனால ஒரு புரட்சியாளராக மாறிட்டாரு. இப்ப நீங்க அப்படி பேசக்கூடிய நீங்கள் காங்கிரஸை எதிர்த்து பேசணும்ல. காங்கிரஸ் இத்தனை துரோகங்களை செய்திருக்கிறது தமிழக மக்களுக்கு, பிரச்சாரம் பண்ண முடியுமா? அதே விவாத நிகழ்ச்சியில விவாத மேடையில உட்கார்ந்துகிட்டு காங்கிரஸ் தமிழ் மக்களை அழித்தொழித்து இருக்கிறது, காங்கிரஸ் இந்தியை திணித்து தமிழர்களை மீண்டு எழக்கூடாத அளவுக்கு செய்தது, தமிழர்கள் மீது வன்கொடுமைகளை செய்தது, அதெல்லாம் இன்னைக்கு பேச முடியுமா? பேச மாட்டாங்க. ஏனென்ற கூட்டணி தர்மம். இப்போ இங்க இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு என்ன தேவை? சீட்டு தேவை, மக்களுடைய ஓட்டு தேவை, வேற எதுவுமே கிடையாது. மக்களுடைய பிரச்சனைகளோ வேற எதுவுமே கிடையாது. இப்போ உதயநிதி ஒரே ஒரு தேர்தலில் நின்று இளைஞரணி செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், அதன் பிறகாக அமைச்சர், அதன் பிறகாக துணை முதல்வர், அடுத்து முதல்வர் ஸ்தானத்துக்கு உயர்ந்துட்டார் ஒரு 4-5 ஆண்டு காலத்துல. இப்ப அடுத்த 4-5 ஆண்டு காலத்துல இன்பநிதியை உள்ள கொண்டு வரணும். இன்பநிதி அடுத்து இளைஞரணி செயலாளராக வருவாரு, அடுத்து அவர் ஒரு தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக நிற்பாரு, அதன் பிறகு அவர் துணை முதல்வராக வருவாரு. அதாவது கொத்தடிமை சாசனம் எழுதி கொடுக்கணும். தமிழ்நாடு ஒட்டு மொத்தமும் இந்த விஜயநகர பேரரசிற்கு கொத்தடிமை சாசனம் எழுதி கொடுக்கணும். அவங்க கீழே வாழணும். அதைத்தான் பிரசன்னா அப்படி யூகிச்சு சொல்றாரு. திமுகவில் என்ன தெரியுமா? யார் சிறப்பா சொம்படிக்கிறாங்களோ, யார் ஆகச்சிறந்த அளவுல சொம்படிக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் எம்எல்ஏ சீட். திமுகவை பொறுத்த வரைக்கும் நீ ஆக பெரும் புரட்சியாளராரு, ஆக பெரிய கருத்தியல் சிந்தனையாளராரு, மக்களை பற்றி சிந்தி, மக்களுக்காக போராடு, மக்களுக்காக களத்துல நின்று என்ன வேணா செய், ஆனால் உனக்கு சீட்டு கிடையாது. இந்தியாவின் அடுத்த பிரதமர் நம்ம இன்பநிதி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கோஷம் போட்டீங்கன்னா அடுத்து நீங்க எம்எல்ஏ. அதற்காகத்தான் நம்ம பிரசன்னா போராடிட்டு இருக்காரு, வேற எதுவும் இல்ல. கருணாநிதி வாழ்க, கருணாநிதி வாழ்க அப்படின்னாரு, சீட்டு கொடுக்கல. ஸ்டாலின் வாழ்க, ஸ்டாலின் தான் ஆகச்சிறந்த போராளி, ஸ்டாலினை மிஞ்சிய ஒரு போராளி தமிழ்நாட்டிலே கிடையாது அப்படின்னு குரல் எழுப்பினார், கோஷம் போட்டார், சீட்டு கிடைக்கல. உதயநிதி தான் தமிழ்நாட்டை மீட்பார். தமிழ்நாட்டுடைய ஆகப்பெரும் மீட்பர் உதயநிதி தான். அவரால் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சரியான முறையில் கட்டி காப்பாற்ற முடியும். அவர் தான் ஆகச்சிறந்த வீரர். அவர் தான் எதிர்கட்சிகளை மிகச்சிறந்த அளவில் எதிர்க்கக்கூடியவர். அவருக்கு இருக்கிற திறமை இந்தியாவில் யாருக்குமே கிடையாது அப்படின்னு கோஷம் போட்டு பார்த்தார், சீட்டு கிடைக்கல. கடைசியா சரணடைஞ்சு இன்பநிதி காலில் போய் விழுந்திருக்காரு. இன்பநிதி தாங்க மொழிப்பற்றை மக்களுக்கு கடத்தியிருக்காரு. ஒன்றும் இல்லை, இன்பநிதியை கூட்டு இந்த இந்தி எதிர்ப்பு பற்றி ஏதாவது தெரியுமா? தமிழ் மொழி பற்றி ஏதாவது தெரியுமா? தமிழ் மொழியை பற்றி ஏதாவது தெரியுமா? அந்த மொழி பற்றுனா என்னன்னு தெரியுமா? தமிழ் மொழி எந்தெந்த காலத்துல எப்படி மாறி வந்திருக்கிறதுன்னு தெரியுமா? எவ்வளவு அடக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது என்பது தெரியுமா? இந்தி எதிர்ப்புல இந்திரா காந்தி என்ன செய்தார்கள் என்பது தெரியுமானா ஒரு இழவும் தெரியாது. அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆனால் இங்க பேசுவது, வாய்கிழிய பேசுவது, அவரே ஒன்றும் எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, நான் இல்லைங்க நீங்க பெரிய புரட்சியாளருங்க, உங்களால தாங்க எல்லாமே முடியும் அப்படின்னு சொம்படிச்சு கொத்தடிமைகளா மாறி நிக்கிறாங்க. இது கேவலம். இப்போ இங்க தமிழ்நாட்டுல உட்காந்துட்டு நீ பேசுற, தமிழ் மக்கள் உங்களை பாக்குறாங்க, இது தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கக்கூடிய அரசியல்னா பரவாயில்ல. இங்க இருந்து போய் வெளி ஊடகங்கள்ல உட்காந்துக்கிட்டு ஒரு மற்ற மாநிலங்கள்ல நடக்கக்கூடிய மற்ற மொழிகள்ல பார்க்கக்கூடிய ஊடகங்கள்ல உட்காந்துக்கிட்டு இந்தியா முழுவதும் அதை பார்ப்பாங்களே, அந்த இடத்துல போய் பைத்தியகாரத்தனமா சிரிக்கிறோமே. இப்படி நம்ம பைத்தியகாரன் மாதிரி சிரிக்கிறதுனால தமிழ்நாட்டுடைய மானம்ல போகும், திமுகவுடைய மானம் போகும். அங்க சிரிக்கிறவன் ஒரு டிஎம்கே கேண்டிடேட், டிஎம்கே உடைய பிரச்சாரத்துக்கு வந்திருக்கவர், அவருடைய கருத்தியலை பேச வந்திருக்கவர் மட்டும் நினைப்பாங்களா? அவன் தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்கிறவன், தமிழ் மொழியை பேசுறவன் இப்படிதான் இருப்பான் அப்படிங்கிற ஒரு தவறான புரிதல் அங்க கட்டமைக்கப்படும். தர்க்க ரீதியா அவர்களுக்கு எதுவும் தெரியாது. ஒரு விவாதம் வச்சோம்னா நாம் ஏதாவது கேலி பண்ணி சிரிக்கிறோம்னா அதற்கு சரியான முறையில பதிலடி கொடுக்க தெரியாது. அவர்கள் பைத்தியகார மாதிரி சிரிப்பானுங்க, அவங்க உடனே அரமெண்டல் மாதிரி மாறிடுவானுங்க அப்படின்னு சொல்லி தவறான ஒரு புரிதல் ஏற்படும். இதை பத்திலாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. வெக்கம், மானம், சூடு சொரணம் திமுக காரனுக்கு கிடையாது. ஆனா தமிழ் மக்களுக்கு இருக்கிறது. திமுக ஒண்ணு இந்த மாதிரி பிரச்சாரங்களை தவிர்த்தணும். இந்த மாதிரி போயிட்டு அங்க பேசுவாங்க, ஆக சிறந்த அறிவாளிங்க, ஆக சிறந்த புத்திசாலிங்க அப்படின்னு நாங்க அனுப்புற வேலையை நிறுத்திடணும். அப்படி இல்லையா, அனுப்புறது ஓரளவுக்கு தெரிஞ்ச ஒருத்தவனையாவது அனுப்பணும், சமாளிக்க தெரிஞ்ச ஒருத்தவனையாவது அனுப்பணும், பைத்தியகாரனா இல்லாம அரமெண்டலா இல்லாத ஒருத்தவனை அனுப்பணும். அப்படி அனுப்பினா தமிழக மக்கள் இப்படிதான் தலையில முக்காடு போட்டுட்டு தெரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்குமாறு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பழகன். நன்றி.